இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை தரக்கூடிய சிறப்பு ராஜ எண்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரிதான் ஒரு எண்ணு, அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல கெட்டு போய் இருந்தாலும் அந்த கிரகத்தை பரிகாரம் செஞ்சது மாதிரி நல்ல எண்களை மாத்தி பயன்படுத்தும் போது அது நன்மை தான் தரும். பல லட்சம் பல கோடி உங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? பல லட்சம் பல கோடி சேரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க பரம்பரைக்கே பணம் காசு நிறைய சேர்த்து வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்திலேயே ஆகட்டும், வேலை செய்யற இடத்துலயே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலேயே இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவி உறவுகளே ஆகட்டும், உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 54ங்கிறது நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். பணம் காசு அப்படிங்கிறத இஷ்டத்துக்கு சரளமா, அதாவதுங்க கடன்னு உங்ககிட்ட சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும். ஆனா இதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க தான் இதை பயன்படுத்தணும். இப்ப பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை தரக்கூடிய சிறப்பு எண்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வணக்கம். நம்ம இப்ப மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை தரக்கூடிய சிறப்பு ராஜ எண்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க பாருங்க, அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை தரக்கூடிய சிறப்பு எண்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த 27 நட்சத்திரமும் 12 ராசிக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். நீங்க ஒரு ராசி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ராசி, உங்க நண்பர் ஒரு ராசி, உங்க குழந்தை ஒரு ராசி, உங்க காதலி ஒரு ராசி, உங்க காதலன் ஒரு ராசி, இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு ராசியாகவும் இருப்பாங்க. ஆனா யார் யாருக்கு எந்தெந்த எண்கள் நல்லது பண்ணும் நல்லது பண்ணாதுன்னு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருப்பீங்க. சரிங்களா? இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்லயும் சரி, மெசேஜ்லயும் சரி எங்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, சார் எனக்கு முடக்கு அதிபதி இவரு, முடக்கு குறியாட்டி நட்சத்திரம் இது, இப்ப எப்படி சார் எனக்கு இந்த நம்பர் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் கேட்குறீங்க. இங்க பாருங்க, இந்த முடக்கு குறியாட்டி, முடக்கு ராசி, முடக்கு குறியாட்டி நட்சத்திரம் இது எல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில தான் இயங்கும். எண்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீய எண்கள், அதாவது மோசமான எண்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. அதுவே நல்ல எண் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல பலன் தான் நீங்க பயன்படுத்துவீங்க. ஏன், எப்படி ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல கெட்டு போய் இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி செயல்படும் போது அது நன்மை தரும், நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஒரு எண்ணு, அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் ஜாதகத்துல கெட்டு போய் இருந்தாலும் அந்த கிரகத்தை பரிகாரம் செஞ்சது மாதிரி நல்ல எண்களை மாத்தி பயன்படுத்தும் போது அது நன்மை தான் தரும். சரி, இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். சரிங்களா? எதையுமே ஒரு உதாரணம் சொன்னாதானே புரியும் எல்லாத்துக்கும். சரி, இப்ப 2 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த 2 அப்படிங்கிறதுல 0-2 அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பலன். இது 2-0, அதாவது 0-2 இருந்தா ஒரு பலனு, 2-0 இருந்தா ஒரு பலன். அப்ப 2 அங்க 20 மாறிடுச்சு இல்லைங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த 2 அப்படிங்கிறது வாழ்க்கையில எல்லாமே நமக்கு இருக்கும், ஆனா பத்தல, திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி ஒரு வைக்கும். இதுவே 20 அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எண் தான் 20. சரிங்களா? சரி, இப்ப இந்த 2ங்கிற பயன்படுத்துறவங்களை விட 20ங்கிறத பயன்படுத்துறவங்களுக்கு எப்பவுமே லைஃப்ல அப்பப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுதான். சரி, இப்ப 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்க 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி,
இங்க சொல்லக்கூடிய எண்களை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்னென்னலாம் சந்தேகம் வருதோ அதை அப்படியே ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கேளுங்க. நான் நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்றேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வீடியோவோட லாஸ்ட்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் தெரிஞ்சுப்பீங்க. உங்க ஜாதகத்துல உங்களுக்கு யாரு நல்லது பண்ணுவா, நல்லது பண்ண மாட்டா, நீங்க எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுங்கிற டீட்டெயிலு அங்க தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, இப்ப என்னன்னா, முதல்ல எல்லாத்துக்குமே சிறப்பு தரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 54. இந்த 54 உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை முதல்ல என்ன மாதிரி ஒரு செயல்பட வைக்கும் அப்படின்னா, முதல்ல மதிநுட்பமா யோசிக்க வைக்கும். எப்படிங்க? மதிநுட்பமா யோசிக்க வைக்கும். எந்த இடத்துலயும் போய் நீங்க போய் தயங்கி தயங்கி நிக்க மாட்டீங்க. அப்படியே கம்பீரமா நிக்கிறதுக்கு உண்டான வேலை தான் அது செய்யும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 54ல உங்களுக்கு வந்து குடும்பத்திலேயே ஆகட்டும், வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலேயா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவி உறவுகளே ஆகட்டும், உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 54ங்கிறது நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, இதை தொடர்ந்து பயன்படுத்த உங்ககிட்ட சுத்தியும் உங்களுக்குங்கிற ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பா உருவாகும். உங்களை பார்த்தா கைகட்டி நிக்கிற அளவுக்கு கூட உங்களை உயர்த்தும். சரிங்களா? அடுத்து 64. இந்த 64ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்படிங்க? முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே காயமாயிடும். அந்த ட்ரெஸ்ஸுக்கே காயமாயிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஃபோர்ஸா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணு தான் 64. நல்லா இருக்கிற இடத்துல அப்படியே ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். ஆனா ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி அந்த வாய்ப்புகளையும் அது கொடுக்க தான் செய்யும். சரிங்களா? சே, என்னடா இது மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சு நீங்க ஜெயிக்க தான் செய்வீங்க. புரியுதுங்களா? அதே சமயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லேடிஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகளையும் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உருவாக்கும். ஏன்னா நீங்க ஜம்முன்னு இருக்கீங்க, ஒரு ஜென்ஸா இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த நம்பர் வந்து 64ங்கிற நம்பர் வந்து ஒரு ஜென்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்க கம்பீரமா தெரிவிங்க, எங்கேயுமே தனியா தெரிவிங்க. அங்க ஒரு பெண்களுக்கு உங்க மேல ஒரு ஈர்ப்பு வரும். அந்த ஈர்ப்பின் காரணமா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் அது கொடுக்கும். இப்ப பாருங்க, அரச குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் தொடர்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 64ங்கிறது எங்கேயாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஆணா இருந்தா பெண் தொடர்பு, பெண்ணா இருந்தா ஆண் தொடர்பு அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு அது வழிவகை செய்யும். ஆனா இன்னொன்னு, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு நல்லபடியா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தொடர்புகள் உங்களுக்கு வராது. சரிங்களா? இங்க நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்மளே செலக்டிவா நிறைய பேருக்கு சொல்லியிருப்போம், சார் நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் 64 பயன்படுத்தக்கூடாது, நீங்க 64 பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இதுதான். சரிங்களா? சரி, அடுத்து இன்னொன்னு, பல லட்சம் பல கோடி உங்ககிட்ட சேரக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? பல லட்சம் பல கோடி சேரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க பரம்பரைக்கே பணம் காசை நிறைய சேர்த்து வச்சு எல்லாம் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது யாருகிட்ட வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 77 அப்படிங்கிற எண் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து சேரும். இது வந்து ஆரம்பத்துல ஒரு ஏழையா இருக்கீங்க, ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் தயவு செஞ்சு இந்த 77 பயன்படுத்த வேண்டாம். இதுவே நீங்க நல்ல வசதியா இருக்கீங்க, சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், இது வரைக்கும் எந்த கடனுமே கிடையாது, நல்லா பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க சார், நல்ல வருமானம் சார், ஆனா சேர்த்துறக்கே முடியல, பெருசா சேர்த்த முடியல, எல்லா காசையுமே வச்சு வச்சு ஒரு இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த 77ங்கிறத பயன்படுத்தலாம். தயவு செஞ்சு கடன் இருக்கிற மனிதர்கள் மட்டும் 77 பயன்படுத்தாதீங்க. யாருக்கெல்லாம் கடன் இல்லையோ அவங்க 77 தாராளமா பயன்படுத்தலாம். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 7 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கேது. இந்த கேது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஞானமா கொடுப்பாரு. அப்புறம் 7 அந்த 14, அந்த 14ங்கிறது பாருங்க 1 சூரியன், 4 ராகு, கூட்டுத்தொகை என்ன ஆகும், அங்க 5ஆ மாறும். அப்ப இதுக்குள்ள எப்படி இருக்குங்க, நல்லா ஞானம் இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, கௌரவம் இருக்கு, ஒரு பிரம்மாண்டம் இருக்கு இதுக்குள்ள எல்லாமே. சரிங்களா? அந்த 77 யாரெல்லாம் பயன்படுத்தலாம், கடன் இல்லாத மனிதர்கள் பயன்படுத்தும் பொழுது
பெரிய சொத்து சுகம் சேர்க்கறதுக்கான புத்திசாலித்தனத்தை தரும். எப்படிங்க? புத்திசாலி அந்த சிந்தனை அதை கொடுக்கும். அதை நீங்க பயன்படுத்த நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பா அடைவீங்க. சரிங்களா? சரி, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 85. இந்த 85ஆம் நம்பரு யாருகிட்ட இருந்தா ரொம்ப நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நேர்மையான மனுஷனா நீங்க இருக்கணும். நீங்க நேர்மையான மனுஷனா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திர மனிதரா வேணா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து அது முடக்க ராசியா வந்துருச்சு, திதி சூன்யமா வந்துருச்சு, முடக்க குறியாட்டி நட்சத்திரமா வந்துருச்சு, அப்படி இப்படி நீங்க எது நினைச்சாலும் சரி, அதை பத்தி ஒண்ணும் நினைக்க வேண்டாம். இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே மிக அற்புதமான எண்கள், சிறப்பான எண்கள். அந்த எண்களை நீங்க எப்படி இருந்தா பயன்படுத்தலாங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இது எல்லாமே பணம் காசுக்கு குறைவே இருக்காது. பல லட்சங்கள், பல கோடிகள் தரக்கூடிய எண்கள் தான் இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே. சரிங்களா? இந்த 85 நம்பர் இருக்கு பாத்தீங்களா, நீங்க நேர்மையான மனிதரா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் கொடுக்கும். எப்படிங்க? யாருக்கு எந்த துரோகமும் நினைக்காம உங்க வேலையில நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த 85ங்கிறத பயன்படுத்தலாம். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வேலையில ரொம்ப சின்சியரா இருக்க வைக்கும். உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ரெடி பண்ணி விடும். இந்த பிரச்சனை சரியாயிடும், அந்த பிரச்சனை சரியாயிடும், அப்படி ஒவ்வொரு பிரச்சனையா சரிப்படுத்தி விட்டு உங்களை கரெக்டான இடத்துல வேலை செய்ய வச்சு உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் கரெக்ட் ஆயிடுவாங்க. நீங்க செய்யக்கூடிய வேலைனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் அப்படிங்கிறது பல மடங்கா கூடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா உங்களை பெரிய பணக்காரரா மாத்துறதுக்கான வாய்ப்புகளை அது வாங்கி கொடுக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, நமக்கு எதுவுமே நம்ம பேர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்ல மட்டும்தான் கிட்டும். யாரோ ரோட்ல போறவங்களோ தெரிஞ்சவங்களோ வந்து டக்குன்னு எடுத்து இந்தாப்பா வச்சுக்கன்னு சொல்லிட்டு எதையுமே கொடுக்கவே மாட்டாங்க. எதுனாலும் உங்களோட செயல் தான் உங்களுக்கு பேர் பெற்று தருங்கிறத எப்பவுமே மறக்காதீங்க. சரிங்களா? அப்ப இந்த 85 அப்படிங்கிறது பணம் காசுக்கு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது. நல்ல வருமானம், செல்வாக்கு எல்லாமே இருக்கும். ஆனா இந்த நம்பர் பயன்படுத்துறவங்க நேர்மையான மனிதர்களா இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 95. இந்த 95ஆம் நம்பர் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பணம் காசு அப்படிங்கிறத இஷ்டத்துக்கு சரளமா, அதாவதுங்க கடன்னு உங்ககிட்ட வந்து சேர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத கொடுக்கும். ஆனா இதை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க தான் இதை பயன்படுத்தணும். ஒரு கோலன்னு சொல்லக்கூடாது, ஒரு எதுலையுமே ஒரு தயக்கம், ஒரு பயம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்தினா முழு பலன் தராது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து இந்த 95ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கோ அவங்க தாராளமா இந்த 95ஆம் நம்பரு தாராளமா பயன்படுத்தலாம். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது வீரம், புதன்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனம். இது ரெண்டும் இணைய பெற்றவங்க இந்த 95 பயன்படுத்தும் போது சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த 95 பத்தி தெரிஞ்சிட்டீங்க. அடுத்து வந்து 92. இந்த 92ஆம் நம்பர் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயம், அங்கங்க போய் நிக்கிறதுக்கான பயம் இருக்கும். சார், நான் டக்குன்னு எல்லாம் அந்த இடத்துல போய் என்னால நிக்க முடியாதுங்க சார், எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குங்க, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த 92ஆம் நம்பரை பயன்படுத்தணும். இந்த 92 என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல்ல அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயக்கத்தை ஃபுல்லா உடைச்சு விட்டுரும். எங்கேயுமே போய் உங்களால ஸ்ட்ராங்கா இடத்துல நிக்க முடியும், நின்று தைரியமா பேச வைக்க முடியும். அதே நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மதி நுட்பமும் அது செயல்பட ஆரம்பிக்கும். இன்னொன்னு, பணம் காசு அப்படிங்கிறது தடையில்லாம உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பையும் அது உருவாக்கும். முதல்ல மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி கரெக்டா உங்களை சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும். இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கறதுல சிறப்பான எண் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 92. இது பாருங்க, செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த 92ங்கிறத தாராளமா பயன்படுத்தலாம். சரி, இது யார் பயன்படுத்த கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அம்மா பையனுக்குள்ள பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள அதிகமான பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த நம்பரை வந்து
பயன்படுத்த வேண்டாம். ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்ல முடியாது. சரிங்களா? நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். சரிங்களா? அவங்க யாரும் இந்த காரணத்தை வந்து இந்த கமெண்ட்ல வந்து தெரிவிக்காதீங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை இது வரைக்கும் வேற மாதிரி போயிட்டு இருக்குது, அது வேற மாதிரி மாற்றி விட்டுரும். அதுக்காக தான் அதை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். சரிங்களா? சரி, அடுத்து என்ன நம்பர்னு சொல்லி பார்த்தோம்னா 80. இந்த 80ங்கிற நம்பர் பாருங்க, எங்க யாருக்கிட்ட இருந்தாலுமே முதல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டவங்களை யார் யாருங்கிறத அடையாளப்படுத்தி விடும். நீங்க சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு பணக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் சரி, தாராளமா இந்த 80ங்கிற நம்பர் பயன்படுத்தலாம். சரிங்களா? முதல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது காமிச்சு கொடுக்கும். அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா சரியாக 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நன்மைகள் இன்னும் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சரி, என் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் எதுவுமே நான் இன்னும் சேர்த்துல, என் குழந்தைகளுக்கு தேவையானது எதுவுமே நான் சேர்த்துல, என் பொண்டாட்டிக்கு தேவையானதை நான் எதுவுமே சேர்த்துல, எங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானதை நான் எதுவுமே சேர்த்துல, இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த 80 அப்படிங்கிற நம்பரை தாராளமா பயன்படுத்தலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு கோல்மால் பார்ட்டியா இருக்கீங்க, அதாவது அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற மனிதர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த 80 வேலை செய்யாது. சரிங்களா? அதே நேரத்துல நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அங்க ஒர்க் பண்ற நிறுவனத்துக்கு நீங்க துரோகம் பண்ணக்கூடிய செயல் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த 80ங்கிறது செயல்படாது. இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நீங்களா ஒவ்வொரு நம்பர் அங்கங்க மொபைல் நம்பர் எடுத்துட்டு, சார் இந்த நம்பர் நான் பல வருஷமா யூஸ் பண்றேன், சில மாசமா யூஸ் பண்றேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, என் கஷ்டமே தேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய எண்ணு, அதாவது நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்பர்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நன்மை செய்யாது. அது உங்களையே வாட்டி வதைக்கும். இங்க நிறைய பேர் அதை வந்து கவனிக்கிறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. இந்த மாதிரி குறிப்பிட்ட எண்களுக்கு குறிப்பிட்ட செயல்பாடுகள் ஒத்து வராது. ஏன், என்ன காரணம்? அந்த எண்ணுக்குண்டான கிரகம் அதோட கேரக்டர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அது பயன்படுத்தக்கூடிய மனிதர்களுக்கு 100% பலன் தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர், முக்கியமான நம்பர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் வேல்யூ இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 99, அதாவது 99. இந்த 99 அப்படிங்கிறது பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே மிக நல்ல வாய்ப்புகளை பல மடங்கு பெற்றுத்தரும். நல்லா பாருங்க, இந்த 99ஆம் நம்பரு அவ்வளவு சாதாரணமா ஒரு சாமானிய மனுஷங்கிட்ட வந்து சேராது. அப்படி வந்து சேருது அப்படின்னா அந்த சாமானிய மனுஷன் நிச்சயம் பெரிய மனிதரா மாற போறாருன்னு தான் அர்த்தம். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒவ்வொரு நம்பருக்கு உண்டான வேல்யூ என்னென்ன அப்படிங்கிறத உதாரணத்துக்கு பல படங்களை வந்து சொல்லி நான் காமிச்சிட்டு வந்திருக்கேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். சப்போஸ் யாருக்காவது ஞாபகம் வரல அப்படின்னா அவங்களுக்கு இந்த 99 உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நீ பாருங்க, பிச்சைக்காரன்னு ஒரு படம், விஜய் ஆண்டனி நடிச்சது. அதுல பாத்தீங்கன்னா அவர் பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு அவங்க அம்மாக்காக. அவங்க அம்மா உடம்புல வந்து சரியாகணும் அப்படிங்கறக்காண்டி கடைசி நாள்ல கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அவர் அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காண்டி ஒரு கார் வரும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேரவன் வரும். அந்த கார் நம்பர் பாத்தீங்கன்னா 9999 இருக்கும். அது எப்படிங்க? கோடீஸ்வர நம்பர். 9999ங்கிறது கோடீஸ்வர நம்பர். பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் அந்த நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அந்த எண் எடுத்தது படமா இருந்தாலும் நடிச்சது மனுஷன் அப்படிங்கிறப்போ கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்பரை சர்ஜன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி அதே படத்துல ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தன் பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருப்பான், கார் ஓட்டிட்டு வருவான், ஒரு பொண்ணு மேல முட்டிடுவாங்க, கதாநாயகி மேல. அப்போ சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது கையை உள்ள விட்டு பார்ப்பான் காருக்குள்ள, என்னடா ஏசி கூட போடல, அவ்வளவு பிச்சைக்காரன் நீ, பாரு பணம் மிச்சப்படுத்துறதுக்காக பாண்டிச்சேரியில போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிமா. இந்த டீட்டெயில் எல்லாம் ஏன் எதுக்காக அப்படின்னா, பணக்காரங்க எப்பவுமே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல பவரா இருக்கிற எண்களை தான் வாங்குவாங்க. ஒரு நம்பரை வாங்கணும்னாலே காருக்கு 40,000 கட்டி தான் வாங்கணும். சரிங்களா? அதுல ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய எண்கள்ல இந்த 9999ங்கிறது மிக முக்கியமான எண். அதே மாதிரி 7777ங்கிறத பயன்படுத்துறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய யானையை கட்டி தீனி போடுற மனிதர்கள் மட்டும்தான் அந்த 7777ங்கிறத பயன்படுத்த முடியும். கார் நம்பர்ல 7777 9999 அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா
அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க கிட்ட நம்ம பக்கத்துல போய் பேச போகணும் அப்படின்னாலே எதையுமே கவனிச்சு நிதானமா தான் போய் பேசணும் அந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில எண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில வந்து இருக்குது அப்படின்னா அது நம்மளை உயர்த்துறதுக்காக தான் வந்திருக்கு, நம்ம கஷ்டங்களை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்குங்கிறத ஒரு சில எண்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இங்க சொன்ன எண்கள் எல்லாமே நல்ல எண்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், கெட்ட எண்கள் சொல்லலை. இந்த எண்கள் எல்லாமே உங்களோட மொபைல் நம்பர்ல இருக்கலாம், டூலர் நம்பர்ல இருக்கலாம், ஃபோன் பாஸ்வேர்டில் இருக்கலாம், வீட்டு கதவு நம்பர்ல வரலாம். சரிங்களா? அப்புறம் ஏடிஎம் பின் நம்பர்ல யூஸ் பண்ணலாம், ஜிபே நம்பர்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எங்க பயன்படுத்திட்டு இருந்தாலும் நீங்களா இது வரைக்கும் யதார்த்தமா பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலே லக்கி. சரிங்களா? சொன்ன எண்கள் எல்லாமே நீங்க யதார்த்தமா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்ல நல்ல குணங்கள் இருக்கு, எந்த தீய குணங்களும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தாராளமா இந்த நம்பரை பயன்படுத்தலாம். சரிங்களா? சரி, இந்த நம்பரை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிங்களா? சரி, வீடியோவோட கடைசியில ஒரு முக்கியமான தகவல் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப பாருங்க, உங்க ஜாதகத்துல நல்லது பண்ணக்கூடிய கிரகம்னு ஒருத்தர் தான் இருப்பார், கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம்னு சொல்லி ஒருத்தர் தான் இருப்பார். அந்த நல்லது பண்ணக்கூடிய கிரகத்துக்கு உண்டான எண்களை அதிகமா பயன்படுத்துங்க. கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் யாருங்கிறது தெரிஞ்சு அவங்களோட எண்ணை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அதையும் மீறி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது பரிகாரம் செய்யப்பட்ட எண்ணா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. சப்போஸ் பரிகாரம் செய்யாத எண்கள் அது தீய எண்களா இருக்கும் பட்சத்துல மேலும் பலவித பிரச்சனைகளை நீங்க பாக்குற மாதிரி தான் அது வைக்கும். அதுவே நல்ல எண்கள் கெட்டு போன எண்களா, அதாவது நல்ல கிரகம் கெட்டு போன எண்களா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் அதுவும் தப்பு தான். சரிங்களா? அதனால இந்த ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. உங்க ஜாதகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் யாரு, உங்க ஜாதகத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கனாலே உங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த கலிகாலத்துல நீங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வெறும் நம்பர் கிடையாது. சரிங்களா? உங்களை சுத்தியும் ஒரு அலை இயக்கம் இருந்துட்டே இருக்கும். அந்த அலை இயக்கம் நல்ல அலை இயக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே மோசமான அலை இயக்கமா இருந்ததுன்னா மோசமான வாய்ப்புகள் தான் கிடைக்கும், மோசமான சூழ்நிலை தான் உருவாகும். சரிங்களா? எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்களோட எண்கள் போலதான் உங்களோட வாழ்க்கையும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து வருகின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.